இந்த படத்துல குமுதம் எங்களோட புக் வந்து ஒரு ஃப்ரேம்ல இருக்கும் சார். நான் இத மறந்துட்டேன். கேள்வியே வரீங்க. ஆக்சுவலி நான் அத மறந்துட்டேன். நீ கேட்டீங்களா எந்த பொருள் கேட்கறது, எந்த பொருளை தேடுறது ரொம்ப நாள் இது எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப நேரமாச்சு. இந்த புக்கு பிடிக்கிறதுக்கு தான். அதுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ராவணனுடைய ஒரு பெயிண்டிங் இருக்கு. எஸ் சார், நான் அது பார்த்து கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, அந்த ஒரு பெயிண்டிங் வந்து தெரியும், அந்த ஒரு கார்னர்ல தெரியும். ஆமா, அந்த சீதையை தூக்கிட்டு அந்த பங்களாவே நான் அழுக்களுக்கு அப்படி தனித்தனியாக எடுக்கலாம், அப்படி போட முடியும். அதுதான் டெக்னாலஜின்னு வச்சுக்கலாம். ஒர்க் பண்ணிட்டு நான் கூட்டு காமிக்கிறேன் செல்வாண்டா சூப்பர் நல்லா இருக்கு அப்போ இங்கே. அதுக்கப்புறம் தான் அந்த சீனை அங்கே பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்டில் அது கிடையாது. அதை பார்த்துட்டு ஆமா அது நல்லா இருக்கணும், அதை வச்சு பண்ணாப்ல டைரக்ட். நீங்க எது அழகு என்று புரியவில்லை, அந்த நிலவா இல்லை உன் முகமா? அந்த ஈகிள் என்னடானா அப்போ ஆக்சுவலா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கதைக்குள்ள ஒரு ஆளா இருக்கும், கதைக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கும். ஷான்லியர் அந்த கீழே விழும்பாரு, அந்த ஷான்லியரே பார்த்தீங்கன்னா அது ஒரு 7-8 லட்ச ரூபா சம்திங். அதனால வந்து அதையே நம்ம அது ஆக்சுவலாக பாம்பேலேருந்து வர வச்சது, இங்கே எதுவும் கிடைக்கல. அந்த செட்டில் இருக்கிற லைட் எல்லாமே பாம்பேலேருந்து தான் வர வச்சோம். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸோட ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய காந்தா படத்தோட ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. ஆக்சுவலி படம் ரொம்ப அருமையா இருக்கு சார். உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் பல விஷயங்கள்ல இந்த படம் வந்து மெய் மறக்க வைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மெஸ்மரைஸ் பண்ணுது, எப்படிப்பா இந்த ஒரு வெர்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனா இதுக்கு பல போராட்டங்கள் இருந்திருக்கும், ப்ரீ ப்ரொடக்ஷன்ல தான் பயங்கரமான வேலைகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய ரெஸ்பான்சஸ் என்னவா இருக்கு சார்? படம் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு படமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக, ஒரு கதை ஓரியன்ட் படமாக இது இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸ் நிறைய பேர் இப்போ என்னோட தெரிஞ்ச சர்க்கிளாக இருக்கட்டும், சினிமாவை வந்து வேறு மாதிரி ரசிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ரசிகர்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா இப்போது நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் ஓரியன்டான படம் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நிறைய ஆக்ஷன், இது மாதிரி வந்து ரொம்ப கன் ஷூட்டு, அது இது பிளட்டு, இது மாதிரியான சூழலில் இப்படி ஒரு படம் இருக்குல்ல, கதை ஒன்லி கதையை மட்டுமே வச்சு நகர்த்துட்டு போவோம் படம். அப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸியாக ஒரு கதைக்களத்தோடு வந்திருக்கிற ஒரு படம். அதனால எல்லாரும் அதை ரசிக்கிறாங்க. அது பட் அதே சேம் டைம் அது ஒரு பீரியட் மூவிடும் போது இன்னும் வந்துட்டு ஒரு அந்த காலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சம்திங், அதாவது பீரியட்னா நம்ம வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏதாவது ஒரு பேக் ட்ராப் வச்சு தான் நம்ம பீரியட் பண்ணுவோம். என்னோட சார்பட்டா பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் கர்ணன் பார்த்தீங்கன்னா அது ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் இருக்கிற அது ஒரு வேறு மாதிரியான ஒரு படம். அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு சினிமா சார்ந்த வெரி பிகினிங்ல சினிமா எப்படி இருந்துச்சு, சினிமாவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா ஒரு வளர்ந்து வர ஒரு மக்களுக்கு சினிமானால பெரிய எப்படி சொல்றதுன்னா அது வந்துட்டு பெரிய ஒரு கடவுள் மாதிரி நடிகர்கள்லாம் அந்த டைம்ல இருக்கிற சினிமாவை நம்ம எப்படி வந்துட்டு போர்ட்ரேட் பண்ண போறோம்ன்றதான் இதோட பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த படத்துல குமுதம் எங்களோட புக் வந்து ஒரு ஃப்ரேம்ல இருக்கும் சார். நான் இத மறந்துட்டேன். கேள்வியே வரீங்க. ஆக்சுவலி நான் அத மறந்துட்டேன். அந்த ஒரு சூட்கேஸ வந்து ரொம்ப கியூரியஸா அந்த ஒரு சீன் போயிட்டு இருக்கப்ப அந்த ஒரு புக்குக்குள்ள இருந்து தான் அந்த ஒரு ட்விஸ்ட் ஒன்னு நடக்கும். அது குமுதம் புக் இருக்கு. ஆமா, இத கேட்டீங்கன்னா இதுதான் பயங்கரமான क्वेश्चन. ஏன்னா இப்ப நீ கேட்டீங்களா எந்த பொருள் கேட்கறது, எந்த பொருளை தேடுறது ரொம்ப நாள் இது எடுக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நேரமாச்சு. இந்த புக்கு பிடிக்கிறதுக்கு தான். அதுனா அந்த பீரியட வந்து கரெக்டா கொண்டு வரணும்ல. அப்போ குமுதம் தான் வந்துட்டு எல்லா குமுதத்துக்கு தான் அவ்வளோ வாசகர் அப்போ. ஓகேவா? அப்போ நான் வந்து சரி எப்படின்னு பாக்குறேன், டிசைன்லாம் பண்ணி பாக்குறேன். அது கரெக்டா அந்த பேப்பரோட குவாலிட்டி கரெக்டா வரல, அந்த கலர் மோடு கரெக்டா வரல. என்ன பண்ணலான்னு அப்புறம் இப்போ இந்த நேரத்துல தம்பி அவர் வந்துட்டு ரொம்ப நான் வந்து எனக்கு நிறைய படத்துல எனக்கு ஹெல்ப் பண்றாப்ல தம்பி. வள்ளி நாயகம் மாரி செல்வராஜோட அசிஸ்டன்ட், அந்த படத்துல நடிச்சிருப்பான் பாரு தம்பி, பைசன்ல அந்த ஆர்ட ஊத்துவான் அவன் வந்து பெரிய வந்துட்டு அவன் ஒரு வரலாற்று புதையல் அவன். அதாவது எனக்கு ஏதாவது சின்னதை ரொம்ப டஃப்பா இருக்கு,
எனக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு அவனுக்கு அடிப்பேன் ஃபோனை. தம்பி எனக்கு இது மாதிரி ஒன்று விஷயம் அண்ணே அதெல்லாம் உன்னை பார்த்துலாம் டக்குன்னு அவனுக்கு அந்த மார்க்கெட்டே அவனுக்கு போயிடும் எங்க என்ன பொருள் இருக்குன்னு. கிட்டத்தட்ட கடிகாரம் இருக்குல்ல அந்த நம்ம வால் கிளாக், அந்த வால் கிளாக் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல வால் கிளாக் வச்சுக்கிறோம், 100க்கு மேல. அந்த பழைய காலத்து அந்த பேண்ட்லம் அந்த ஆமா 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 விண்டேஜ்ல சார்பட்டாவில் வந்துட்டு அந்த போட்டோ ஃப்ரேம் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அந்த போட்டோ ஃப்ரேமும் தம்பி தான் கொடுத்தாப்புல. டேய் புடுறா குமுதம் தான் எனக்கு வேணும், குமுதத்தை அனுப்பிட்டு குமுதம் ஒரு 10 புக்கு அனுப்பு. இன்னைக்கு ஃபோன் பண்ணாவன் இப்போ வரும்போது என்னன்னா அந்த 10 புக்கு வாங்கின்னு போனேன், என்ன அடுத்த படத்துல ஏதாவது யூஸ் பண்ணலாம் எங்கன்னா. டேய் இந்த பசங்க மிஸ் பண்ணிட்டேனடா நான் வாங்கி தரேன்டான்னு. அது எங்க இருக்குதுன்னு தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அந்த புக்கை. இப்போ கேட்டான் என்கிட்ட அவன். இப்ப அந்த தம்பி அவர் வள்ளிநாயகம் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு பலமான ஒரு ஆள். எல்லா படத்துக்கும் வந்து ஏதாவது மிஸ்ஸிங்னா அவனதான் கேட்பான். ஆமா ஆமா என் தம்பி வந்து என் தளபதிக்கு வந்து இந்த டைம்ல நானு என்னுடைய நன்றி. சூப்பரா நன்றிடா. இதை நான் எல்லா பேட்டியும் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இல்லை, இப்பதான் ஞாபகம் வருது. ஆனா மோஸ்ட் சேலஞ்சிங் மொமெண்டா என்ன சார் இருந்தது காந்தால? இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன பேட்டி எடுக்கிறீங்க, இப்போ எனக்கு மேலே ஒரு ஆர்ட் டைரக்டர் பேட்டி எடுக்கணும், சம்திங் ஒரு பெரிய ரஜினிகாந்த் கமலா பேட்டி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது சேலஞ்சாக இருக்குது. அது வந்து என்ன பண்ணுவோம்னா அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு. அடுத்து நீங்க வந்து உங்களோட கோல் அடுத்த நகர்வு, அது அடுத்த மொமெண்ட் தானே, அது அடுத்த மூவ் தானே, அது நெக்ஸ்ட் மூவ். அது நான் அப்படிதான் அந்த படத்தை பார்த்தேன். பொதுவாக எனக்கு ஒரு ஆர்ட் டைரக்ஷன் ஒரு சேர் போட்டு அப்படி மாப் போட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுட்டு அப்படின்றதே இல்லை, அது கிடையாது ஆர்ட் டைரக்ஷன். அப்போ எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு ஒர்க்கை பண்ணணும்ல. அப்போ ஒரு பீரியட்லயே வந்துட்டு நம்ம வந்து பாக்ஸிங்கோட ஒரு பீரியட் பண்ணியிருக்கேன், 60ஸ்ல பண்ணிட்டேன், 40ஸ்ல பண்ணிட்டேன், இப்போ வந்து 30, 60 சம்திங் இந்த பீரியட்குள்ள சினிமா அப்படின்னும் போது இது எனக்கு ரொம்ப என்னோட ஒரு நல்ல கேன்வாஸை நம்ம எப்படி வரைய போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருந்துச்சே தவிர எனக்கு அது வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடாலாம் தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. காம்ப்ளிகேட்டட்ன்ற ஒரு வேலையை அடுத்தடுத்து வேற செய்யும் பொழுதுதான் அது வந்து அதோட போதை, ஒரு போதையா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த டைம்ல என்ன கேமரா யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த டைம்ல என்ன மாதிரியான ட்ராக் அண்ட் ட்ரையல் யூஸ் பண்ணாங்க, சவுண்ட் அப்பெல்லாம் லைவ் சவுண்ட் உங்களுக்கு டப்பிங் பண்ண மாட்டாங்க. ஆமா அது அந்த லைவ் சவுண்டோட சேர்ந்து அந்த ஆப்ரேட்டிங் பண்ணும். அதுக்கப்புறம் இங்க வந்து பெரிய ரெக்கார்டர் போயிட்டு இருக்கும், ஒரு சாங் பண்ணணும்னா அது வந்துட்டு அந்த நாகரா இருக்கும், அது எல்லாமே ஸ்பாட்ல இருக்கும். அதுக்கப்புறம் மூவியாலான ஒரு எடிட் பண்ற ஒரு மிஷின் அது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அந்த டைம்ல என்ன இருந்துச்சு அப்போ அதோட அதுக்குள்ள போகும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப ஆர்வமா தான் இருந்துச்சு. எனக்கு இதுல வந்து படத்துல ஒரே ஒரு செட்டுக்குள்ளதான் சார் அந்த படம் வந்து மேஜரா டிராவல் ஆகுது. அதுலயே வந்து வித்தியாசமா அந்த மேக்கப் ரூமா இருக்கட்டும், அந்த ப்ரொடியூசர் அவங்களோட ரூமா இருக்கட்டும், துல்கர் சல்மான் சாரோட அந்த ஹீரோ ரூமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு யூனிக்னஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த ரூம் அந்த ரூம் கிடையாது அப்படின்றது. பால்கனி நிலா அந்த இதெல்லாம் வந்து எப்படி சார்? அது எனக்கு தெரிஞ்சு சில ரூம்ஸை வந்து நீங்க ஷஃபிள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த 2 ரூம் வந்து இதே ரூம் தான் அந்த ரூம் அப்படின்ற மாதிரி இருந்தது? அதான் அது வந்து என்னன்னா இப்போ ஆக்சுவலா இதுல வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் கொஞ்சம் எப்படின்னா ஒரு சினிமாட்டிக்கா இல்லாம ஒரு லைவா வந்து அந்த பீரியட்ல என்ன மாதிரியான ஆர்கிடெக்ட் இருக்கும் அதை பேசிடலாம் ஃபர்ஸ்ட்ல. அதை வந்து நான் ட்ரை பண்ணேன். வந்து சும்மா சினிமாவுக்கு செட்டு போடுறது மட்டும் இல்லாம சும்மா ஒரு ஃபிளாட் அடிச்சு வச்சோம், ஒரு ஜன்னல் வச்சோம், ஒரு கதவு வச்சோம் அப்படிலாம் இல்லாம அது அந்த டைம்ல அந்த பீரியட்ல என்ன மாதிரியான ஆர்கிடெக்ட் எங்க இருந்துச்சு அப்படின்றத நான் கொஞ்சம் ஒரு ஆமா அந்த என்ன மாதிரியான அப்ப நம்ம ஆர்ட் டெக்கோன்ற ஒரு ஸ்டைல் அப்போ வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரா வந்துச்சு. மாடர்ன் ஆர்கிடெக்டா, அதாவது வேர்ல்டு வைடா ஒரு ஆர்கிடெக்ட் வந்துட்டு அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அப்படிதான் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் நிலவியல் அடிப்படையில் ஒரு வீடோ ஒரு ஸ்ட்ரக்சரோ இருக்குன்னு வச்சுக்க. முத குளோபலைஸா ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு ஆர்கிடெக்ட் உருவாகுது, அதுக்கு பேர் தான் ஆர்ட் டெக்கோன்றது. அதாவது எல்லா கண்ட்ரி ஒரு யூரோப்பியன் ஸ்டைலா இருக்கட்டும், ஏசியா ஸ்டைலா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கொலாபரேஷன்ல ஒரு ஆர்ட் ஃபார்ம் உருவாக்குறாங்க. ஆர்ட் ஃபார்ம்னா ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம், அந்த ஆர்கிடெக்ட் ஃபார்ம் பேர் ஆர்ட் டெக்கோ. அந்த ஆர்ட் டெக்கோ மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மூமெண்ட் வந்துட்டு அப்பதான் வந்துட்டு ரொம்ப பீக்ல இருக்கு. அது 1930, 80s எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 80s மீன்ஸ்னா 1880s அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆயிட்டு 30 அந்த டைம் எல்லாம் 30, 40 எல்லாம் ரொம்ப பீக்ல இருக்கு. தியேட்டரோட உங்களுக்கு எலிவேஷன் பாத்தீங்கன்னா அதுதான் ஃபுல்லா. பழைய தியேட்டர் பார்த்திருப்பீங்க, பழைய தியேட்டர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆமா அதெல்லாம் வந்து ஆர்ட் டெக்கோவோட அந்த ஃபார்முலான்னு வச்சுங்களேன். இங்க பாரிஸ் கார்னர் போனீங்கன்னா அந்த பாரிஸ் பில்டிங் இருக்கும்,
அந்த பாரிஸ் பில்டிங் வந்து இந்த ஆர்ட் டெக்கோட இது. அதுக்கப்புறம் அந்த டைம்ல பங்களா எல்லாமே அதில் தான் அந்த ஸ்டைலில் தான் கட்டியிருப்பாங்க. ஓகே. எம்ஜிஆர் வீடு, ம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமராஜரோட வீடு போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ கலைஞரோட வீடு சம்திங் இந்த நிறைய இந்த போட் கிளப்லாம் போனீங்கன்னா பழைய பங்களாலாம் அப்படிதான் இருக்கும். ஓகே. அந்த ஃபார்மேட்டோட அந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஜன்னல்ல ஒரு 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 டிசைன் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும் படத்துலயே. ஆமா. அது எல்லாமே அந்த ஃபார்மேட் ஓகே. ப்ராப்பரா அதோட என்ன ஒரு ஆர்கிடெக்டர் பார்த்தானா இது வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க ஃபர்னிச்சர்லாம் வந்துட்டு அந்த ஸ்டைல்ல தான் வந்துட்டு அப்போ ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஃபர்னிச்சரும் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அந்த டைரக்டர் சேர், அந்த ஹீரோயின் ஆமா ஆமா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க அந்த ஸ்டைல்லே இருக்கும். இப்படி பாக்ஸா இருக்காது, எல்லாமே இப்படி இருக்கும். ஆமா அந்த கர்வ் தான் அதோட ஸ்டைல். வால் கூட பாத்தீங்கன்னா சுவர் வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வராது, இப்படி போயிட்டு அந்த முனை இப்படிதான் இருக்கும். ஓகே. அந்த கர்வ்னஸ் இருக்கு எல்லா இடத்தையும். அதுதான் அந்த ஆர்கிடெக்ட் கூட அத வந்து டீடைலா நம்ம ஒர்க் பண்ணோம். அந்த ஸ்டேர்கேஸ் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபீல்லே இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி வரும். எல்லா பெண்டும் வந்துட்டு இப்படி இருக்கும், ஷார்ப்பா இருக்காது. இப்படிலாம் அதுல ரொம்ப ஆர்கிடெக்ட்லா நம்ம கொஞ்சம் அது உள்ள போயிட்டு ஒர்க் பண்ணோம். இதுல ஒரு ஈகிள் ஒரு ஸ்டாச்சு வந்து அந்த பேக்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈகிள் பின்னாடி ஏதாவது இருக்கா சார்? இருக்கு. ஆமா. என்னன்னா அந்த ஈகிள் என்னன்னா அப்போ ஆக்சுவலா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த கதைக்குள்ள ஒரு ஆளா இருப்பான். கதைக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கும். படத்துக்கு நம்ம படம் ஒண்ணு, அந்த படத்துக்குள்ள இருக்கிற படம் ஒண்ணு. அந்த படத்துக்குள்ள ஹீரோ எப்பறானா அவன் ஒரு கன்னிங்கான ஒரு ஆள். டிகேஎம் வளர்ந்திருப்பாரு அந்த படத்துல. இல்ல அந்த படத்துல டிகேஎம் கிடையாது. அந்த படத்துல இருப்பான்ல, அந்த படத்துல ஒரு ஆள் இருப்பான். அவன் படத்துல டிகேஎம், அந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்கு அதுக்குதான் நம்ம செட்டு போட்டிருக்கோம். இந்த படத்துக்கு செட்டு போடல. மீன்ஸ் காந்தாவுக்கு செட்டு போடல. காந்தாக்குள்ள இருக்கிற கதைக்கு தான் அந்த செட்டு. ஓகே. அதனால அது ஒரு பேய் படம், ஹாரர் மூவி. ஹாரர்னும் போது ஒரு ஈகிள் அப்படிலாம் அதுக்கு ஒரு ஷாட் வச்சு அதுக்கு ஒரு பயமுறுத்தும். அதை தாண்டி அந்த கேரக்டர் ஒரு வில்லத்தனமான ஆளாகும். அதுல நடிக்கிற துல்கர் ஒரு வில்லத்தனமான அந்த வீட்டை ஆட்டையை போடுறதுக்கு அங்க போயிருப்பான்னு வச்சுக்க. அந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படி இப்படிலாம் ஒண்ணு இருக்கும். அப்ப அதுக்குள்ள ஒரு அதுக்கான எலிமெண்டா ஒண்ணு இருக்குன்னு அது ஒண்ணு அதாவது போத்தா அதை நம்ம ட்ரை பண்ணோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப ராணா வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆவார் அந்த ரூம்ல தான். ஓகேவா? அது அவனோட படத்துல அவனோட பர்சனல் ரூம், அந்த கதையில அவனோட ரூம். அது ராணா அந்த ரூம் வந்து இன்வெஸ்டிகேஷனா மாத்துவார். அப்ப ராணா வரும் பொழுது ராணாவுக்கு ஒரு பேக்ரவுண்ட், அந்த ஈகிள் பாத்தீங்கன்னா யார வந்து அது கொத்த போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்படி வச்சும் ஒரு குறியீடு தான். வந்து அந்த ஈகிளோட ரெசெம்பிளன்ஸ் அப்படி வச்சிருக்கீங்க. ஆமா டைரக்டர் அதாவது அந்த ராணாவோட கேரக்டர் ஈகிளா கூட இருக்கலாம். மேபி ராணா பேக்ரவுண்ட்ல தான் தெரியும் அடிக்கடி, அப்புறம் அவனோட பேக்ரவுண்ட்ல தெரியும். அந்த மாதிரியே ஒரு இப்ப யாரை கண்டுபிடிக்க போறான், யார் அதை நோட் பண்ணுது, யாரை கொத்த போறான், இப்படி ஒரு சின்ன ஒரு அதுக்காக வச்சதுதான். நீங்க மட்டும் தான் அந்த கேள்வி கரெக்டா கேட்டீங்க. எனக்கு அது வந்து பார்க்கும் போதே இந்த ஈகிள் என்னமும் கண்டிப்பா இருக்கும்ன்றது, ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரேம்ல நோட்டீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க இந்த பக்கம் உட்காரும் பொழுது இந்த பக்கம் துல்கரும் கனியும் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ராவணனுடைய ஒரு பெயிண்டிங் இருக்கும். எஸ் சார், நான் அது பார்த்து கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஒரு பெயிண்டிங் வந்து தெரியும், அந்த ஒரு கார்னர்ல தெரியும் ஆக்சுவலி. ஆமா, அந்த சீதையை தூக்கிட்டு அந்த அண்டரண்ட பட்சி வந்து வெட்டி ஒரு ரெக்க பறக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, அது வந்து நம்ம பர்టిక్యులரா காட்சியோட இது பண்றதுதான் பண்ணோம். அதுவுமே கதைக்காக பண்ணோம். அந்த ஹீரோயின் அந்த ஒரு கதாநாயகி இவன் ஒருத்தன் கலபரம் பண்ண போறான் அப்படின்றது. இவ்ளோ எனக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆகுது. ஓகே, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்ற, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி அப்படின்னு. இன்னொரு விஷயமே இருந்தது சார், படத்துல வந்து படம் ஃபுல்லா அதே செட்டு தான். ஆனா ஒரு பாயிண்ட்ல ராணா சார் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வைஃப் உட்காந்துருப்பாங்க ஸ்லைடிங் டோர். அந்த ஸ்லைடிங் டோர் இவ்வளவு நேரம் அது வாழ நினைச்சிட்டு இருந்தமேடா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. இல்ல நீங்க நினைச்சது கரெக்ட் தான். நீங்க வால் தான் அது, ஆனா டோர் கிடையாது. அது வாலே மூவ் பண்றது தான். அது இப்ப செட்டா மூவ் பண்றான். ஓகே. இப்ப அது என்னன்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா இது சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து ரெகுலரா அது தெரியும். அந்த பங்களாவே நான் அழுக்களுக்கு அப்படி தனித்தனியா எடுக்கலாம், அப்படி போட முடியும். அதுதான் டெக்னாலஜின்னு வச்சுங்களேன். அப்போ சினிமாவில் எப்படிலாம் இருந்திருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ்க்கு, சினிமா பத்தின சினிமான்னும் பொழுது ஒரு ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு அதை கனெக்ட் பண்ணணும் அவனுக்கு. சினிமாவில் எப்படிலாம் இருக்குமான்னு அந்த டைம்லயே அது இருந்திருக்கு. ஆமா, நம்ம படத்துக்காக பண்ணல, அது ஆக்சுவலா சினிமாவில் அப்படிதான் பண்ணுவோம். தேவைன்னா அதை எதை மூவ் பண்ணு, அதாவது ஆமா முதல்ல நம்ம பிளான் பண்ணிடணும். ஆக்சுவலா அது மாதிரி ஷார்ட் இருந்தா பிளான் பண்ணணும். ஒரு சம்திங் விண்டோ இருக்குன்னா விண்டோ தனியா எடுக்கலாம்,
இப்போ ரூமே தனியா வாழாதான், அந்த வாலே மூவ் பண்றது தான் அது. ம். ஒரு சும்மா ஒரு ஷார்ட் பியூட்டிக்காக பண்ணது, ஆடியன்ஸ் பாக்குறதுக்காக. அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆமா கொடுக்குது. ஆமா, அது அந்த ஒரு மாதிரி இருக்குன்றத அந்த காமிக்கிறதுக்காக. மொமெண்டே வந்து படத்துல ஒரு வேற லெவல். அந்த ஆமா ஒரு ஆமா, சீன் அது ஆக்சுவலி ரிவீல் பண்ணும்போது ஒரு செம ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா தான் இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பேசும்போது இந்த படத்துலயும் வந்து விண்டேஜ் கார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த விண்டேஜ் கார்ஸ் சோர்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள் என்னவா இருந்தது? அதோட ப்ராசஸ் எப்படி சார் இருந்தது ஆக்சுவலி? அதான் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பொருள் கிடைக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். இப்போ விண்டேஜ் கார் ஸ்கூட்டர்லாம் வந்து அது சார்ந்து ரொம்ப அதை கலெக்ட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு 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 பெரிய மார்க்கெட்டே இருக்குன்னு வச்சுக்க. அவன்கிட்ட நீங்க இந்த பீரியட் இந்த டைம்னு சொன்னாலே அவன் 100 காரா இறக்கிடுவான் கொண்டு வந்து. ஓகே. வொர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்கும். ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும், உங்களுக்கு நல்லாவே நீங்க ஓட்டிட்டு போகலாம். ஓகே. என்ன உள்ள இன்ஜின்லாம் வந்துட்டு இப்போ கரண்ட்ல இருக்கிற இன்ஜின் வச்சிருப்பாங்க மூவ் பண்றதுக்கு, அது ஓகே தான். மேலே பார்க்க எல்லாமே அப்படி அக்யூரேட்டா அதே அது சேம் அந்த பீரியட் வண்டியவே இருக்கும். அதில் ரொம்ப சிரமம் இருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த டைம் வண்டிலாம் நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம், வெஹிக்கிள்ஸ்க்குலாம் ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி இல்லையா கூட நம்ம நிறைய அதை வந்து நம்ம மாடிஃபைட் பண்ணி மேக் பண்ணிடலாம். நான் கேப்டன் மில்லரில் அது மாதிரி நிறைய ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு ட்ரக் ஒன்று வந்துட்டு, அந்த ட்ரக்கை நாங்கள் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணோம். உள்ள இன்டீரியர் எல்லாமே அந்த அந்த ஃபாரினர் உட்காந்துருவோம் உள்ள, அது கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணது. அது ஓகே. அந்த ட்ரக் நீங்களா அப்ப வந்து நானே டிசைன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே பண்ணது, இன்டீரியர் எல்லாமே. வேற லெவல் சார் ஆக்சுவலி. அது பாக்கும்போது இந்த மாதிரி விண்டேஜ் இத யூஸ் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு ஃபீல். ஆனா நீங்களே இல்ல நம்மளே டிசைன் பண்ணது அந்த ட்ரக். அதுல வர ஒரு 4-5 ட்ரக் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற மிஷின் கன் எல்லாமே நம்ம பண்ணது. அதுல கன் ஷூட் பண்றாங்கல்ல, அது ஆபரேட்டிங்கோட பண்ணோம் நம்ம கன்னை, அந்த பீரியட் கன்னு. அது கிட்டத்தட்ட டம்மிஸ் யூஸ் பண்றது நீங்க ஃபுல்லா மேக் பண்ணது. ஃபுல்லாவே டம்மி, அவன் மேல உட்கார்ந்துட்டு அந்த மிஷின் கன் பண்ணுவாங்க பாரு, அதெல்லாம் நம்ம பண்ணது. ஓகே. அது அப்புறம் அங்க வச்சிருக்கிற எல்லா துப்பாக்கியுமே நம்ம பண்ணது. கிட்டத்தட்ட அதுல ஒரு 2500 துப்பாக்கி பண்ணோம். அந்த மாதிரி நிறைய, அதெல்லாம் நிறைய இன்னும் ஒர்க் பண்ணோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டீரியரா நிறைய இருக்கும் அந்த படத்துல. இது வந்து ஒரு கதை சாஃப்டான ஒரு இது, அது வந்து ரொம்ப ஆக்ஷன் மூவில, அதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருந்து இன்னும். ஓகே சார். இதுலயுமே துப்பாக்கி வந்து மேஜர் ரோல் ஆக்சுவலி. அந்த துப்பாக்கி பின்னாடி அந்த ஏதாவது துப்பாக்கி இருக்கு, அந்த துப்பாக்கிலாம் இருக்கு இப்போ. இப்பயும் இருக்கா? இருக்கு. அது மாதிரி இல்ல, அதான் அந்த அதாவது இந்த மாதிரி துப்பாக்கி கிடைக்காது உங்களுக்கு. அந்த ஒரு புல்லட் ரோலிங் அந்த ஒரு துப்பாக்கி அது எல்லாமே இருக்கு. ஓகே. எல்லாமே புல்லட் போட்டு ரோல் பண்ற எல்லா துப்பாக்கி இருக்கு. ஓகே சார். அதெல்லாமே இருக்கு. அது வந்து அந்த புல்லட் வந்து நம்ம டம்மி புல்லட் இருக்கு ஆக்சுவலா. டம்மி புல்லட் அதுனா அது வந்து டம்மியா இருக்கும், நீங்க ஷூட் பண்ணலாம். அது இன்னும் ஷூட் பண்ணும்போது இப்படி பண்ண உங்களுக்கு இங்க ஏதாவதுன்னா இங்க உள்ள வந்துட்டு சின்னதா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது வச்சிரும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். உள்ள வந்துட்டு இந்த பட்டாசு மாதிரியான ஒரு இது உள்ள வச்சிருவாங்க. அது ரொம்ப வலிக்காது. உள்ள ஒயர் கனெக்ட் பண்ணி எடுத்து வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீ கரெக்டா ஷூட் பண்ணும்போது ஆன் பண்ணா இங்க டப்புன்னு இங்க கரெக்டா வெடிக்கும், உள்ள பிளட் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கு. இதுலயுமே வந்து டம்மி புல்லட் போடுவாங்க, அடிச்சா ஃபயர் வரும் வெளியில, அதெல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் இந்த படத்துல வந்து பிஃபோர் தி சீன்ஸ் இது மாதிரி இருந்தது இந்த செட், ஆஃப்டர் இப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது போட்டோஸ் இருக்கா சார் உங்ககிட்ட? இப்ப போட்டோஸ் இருக்கு. அப்புறம் நீ கேட்டீங்களா, அதாவது நிறைய அந்த ப்ரொடியூசரோட ரூம் இருக்குல்ல, அந்த ப்ரொடியூசர் ரூம் வந்து ஜென்ரல் மேக்கப், அதாவது அந்த அவ வந்து அவளை அந்த கதாநாயகி முத ஹீரோ வந்து பாப்பாரு, அந்த மேக்கப் ரூம்ல பாப்பாரு. ப்ரொடியூசர் ரூம் நாங்க வேற ஒரு இடத்துல பண்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைம் இல்லை, என்ன பண்ணலான்னு தெரியல, பர்மிஷன் கிடைக்கல, அந்த ஃப்ளோருக்கு பர்மிஷன் கிடைக்கல. சரி ஸ்டூடியோ எங்கேயும் கிடைக்கலன்னும் போது, சரி இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டூடியோவை மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணும்போது, அப்போ செல்வாங்கன்னா என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னா, சரி ஓகே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு இந்த இடத்து பண்ணிட முடியுமா, டைம் வரல, நான் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக ஒரு 2-3 நாளில் அந்த பண்ணி முடித்தோம் அந்த ஒர்க்கை. அந்த ப்ரொடியூசரோட ரூம் ஃபுல்லாகவே 3 நாள், அந்த காரிடார் வெளியில் வந்துட்டு உள்ளே வர்றது எல்லாமே செட்டு. ஆனால் அந்த 3 நாள் அந்த ரூம் அப்படியே உல்டாவாக்கி அதை வந்து பண்ணோம். வந்து பார்த்துட்டு டைரக்டர் பயங்கரமாக இது சமனா சூப்பர்னா அப்படின்னு, அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருப்போம். இதில் வந்து துல்கர் சாரோட எமோஷனல் பிரேக் அவுட் சீன் வந்து அந்த ஒரு மிரரில் முன்னாடி இருக்கும். அந்த லாஸ்டா இல்லை கடைசியா அந்த பெட்ரூமில் அடிப்பார், அந்த மிரர் சீனுக்கு பின்னாடி ஏதாவது விஷயங்கள் பண்ணி? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த சீனு, அந்த கண்ணாடி பண்ணும்பொழுது. ஓகே. ஏன்னா கண்ணாடி வந்து கிடைக்கவே இல்லை, அவ்வளோ ஹியூஜா நிறைய பெரிய ரூம், அது ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக கண்ணாடி. நீங்கள் திரும்ப தான் கண்ணாடி, டேபிள் கண்ணாடி, உட்கார சேர் எல்லாமே கண்ணாடி, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் மட்டும் இல்லாம அது எல்லாமே இருக்க ஒரு மிரர்லயுமே அவர் தெரிவாரு. ஆமா இல்ல, கம்ப்ளீட்டா ரூம் ஃபுல்லா மிரர். அதை தாண்டி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே கம்ப்ளீட்டா மிரர்லயே பண்ணிருப்போம். அந்த மாதிரி டீப்பா மிரர்ல பண்ணிருப்போம். அங்க இருக்கிற பொருள் எல்லாமே மிரர் ஆக்சுவலா. அப்படி ஒரு இது பண்ணும்போது அங்க அந்த மிரர் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. நாங்க ரொம்ப சங்கர்பள்ளின்னு ஒரு இடம்,
கல்கின்னு ஒரு படம் வந்தல, அந்த ஆமா. படத்துக்கு பண்ண அந்த ஃப்ளோர் அங்கதான் செட்டு ஷூட் பண்ணாங்க. அங்க போயிட்டு போனா அது ரொம்ப தூரமான இடம். அந்த மெட்டீரியல் வர்றதுக்கு டைமிங் ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ணோம் அது. ம். ஒரே ஒரு நைட்ல பண்ணோம். அந்த ஒரு நைட்ல காலையில ஷூட் இது மாதிரியான ஒரு இது. நான் இங்க ஊருக்கு வந்துட்டேன் அப்போ. ம். அப்ப என் அசிஸ்டன்ட் விட்டு வந்துட்டான். அங்க வந்துட்டு அவனுக்கு மொழி தெரியாது, அதை பண்ணாத அவங்க வர ரொம்ப அது வந்து பெரிய ஹை ப்ரெஷர்ல போச்சு அது. ஆனா அப்புறமா அந்த சீன் கடைசியா கூப்பிட்டு படத்துல வந்து பார்க்கும்போது எங்களுக்கு அவ்ளோ ஆமா ஆமா துல்கர் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடியில அவரோட பெர்ஃபார்மன்ஸோட அந்த பிரதிபலிப்பு அப்படின்றதெல்லாம் அந்த சீனை வந்து எவாலுவேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அப்படின்றத தான் சொல்லணும். சூப்பர். கண்டிப்பா வந்து இந்த மிரர் சீன் அப்படின்றபோது ஹீரோயின் மேம்க்குமே வந்து துல்கர் சார் அண்ட் ஹீரோயின் மேம் வந்து பேசும்போது அந்த மிரர் சீன் ஒண்ணு இருக்கும் இல்லையா சார்? அதுவுமே வந்து அந்த மேக்கப் மேக்கப் ரூம், ரூம். ஹீரோயின் மேமோட ஆமா மேக்கப் ஆமா ரூம் அப்படின்னு காட்டும்போது அதுல வந்து சில விஷயங்கள் இருக்கும். அந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அது அந்த அளவுக்கு படத்துல எங்களால ஆமா உத்து பார்க்க முடியல அப்படின்னாலும் அங்க இருந்தது ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது மெனக்கெடல் இருந்ததா? கண்டிப்பா. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு செட்டு போடுறதும், ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு பீரியட காட்டுறது ஒண்ணு. சின்ன சின்ன பொருள் தான் வந்து நோட்டீஸ்பேட் பண்ணுவாங்க நெறைய ம். பேர். அந்த மாரி வந்து நெறைய நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணோம். அங்க ஒரு ப்ராப்ஸ் கன்சல்டன்ட் ஒருத்தர் இருந்தாரு. அங்க ம். அவர்கிட்ட நம்ம வந்து கூப்ட்டு அந்த டைமிங்கோட, அந்த பீரியடோட எடுத்துட்டு வந்து அவர் நெறைய நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஓகே. அதுலருந்து நம்ம பண்ணது தான் அது. அதாவது நம்ம இப்போ அத நம்ம ஃபில் பண்ணா தான் அந்த அந்த மூடுக்கு நம்ம போ முடியும். ம். அந்த டைமிங்கோட அதெல்லாம் நெறைய பண்ணோம். நெறைய வந்துச்சு. தேவையானத பண்ணிட்டு ஃபில்டர் பண்ண தான் இருந்தது நெறைய நம்ம. சில பொருள சில டைம்ல நெறைய பொருள் கிடைக்காது. அத போயிட்டு நம்ம எடுத்து வர வேண்டிய சூழல் இருக்கும். இதெல்லாம் இருந்து தாண்டி அந்த ப்ராப்ஸ் தான் நம்மள வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணும். அந்த ப்ராப்ஸும் இதுக்கு ஒரு ப்ளஸ் தான் அந்த படத்துக்கு. அப்படி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அங்க ப்ராப்ஸுக்கு நெறைய. ஏன்னா நம்ம போயிருக்கிற இடம் வேற. ம். சென்னையா இருந்தா அது நம்மளுக்கு தெரியும். ஹைதராபாத்ல வந்துட்டு நம்ம புதுசு ஆக்சுவலி. படம் டோட்டலாவே அங்க ஹைதராபாத்ல தான் பண்ணோம். ம். தமிழ் இங்க ஒரே ஒரு ஷாட் கூட இங்க எடுக்கல. ஆனா ஓகே. கம்ப்ளீட் தமிழ் படம் அது. ஆனா தமிழ் படம் ஹைதராபாத்ல நம்ம பண்ணோம். அப்ப அதுதான் எனக்கு சேலஞ்சா இருந்தது முதல்ல. ஓகே. நம்ம ஊர்லனா பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுல நம்ம எங்க வேணாலும் என்ன வேணா ஆனா நம்ம ஊர விட அங்க சினிமா வந்து ரொம்ப இங்க வந்து நம்ம செட்டில்டா இருக்கும் ம். சினிமாவுக்கான. அங்க நீங்க வந்து திரும்பி பார்க்குற இடம்லாம் சினிமாவா இருக்கும். நீ எவ்வளோ அது நெறைய சோர்ஸ் நெறைய இருக்கும் அங்க. ம். உங்களுக்கு வந்து எதுவா இருந்தாலும் சோர்ஸ் நெறைய இருக்கும். ஆனா செட்டு போடுற அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, செட்டு போடுறதுக்கான அந்த மெட்டீரியல்ஸ் ம். ரீப்பரா இருக்கட்டும், சவுக்கு இது மாரி பிளைவுட்ஸ்லாம் வந்து இங்கருந்து தான் போகுது. ஓகே. அப்ப எனக்கு காஸ்ட்டா அங்க அதிகம். ஆனா இங்க வந்து அந்த மெட்டீரியல் ஈஸியா கிடைக்கும். ம். ஆனா அங்க வந்து கொஞ்சம் சினிமாவ சோர்ஸ் பண்ண அதாவது ஆட்கள் வந்துட்டு நம்மளுக்கு நெறைய கடைகள் இருக்கும். ம். சினிமாவுக்கான கடைகள் இருக்குல்ல, ப்ராப்ஸ் கடை இருக்கும். ஆனா அந்த மெட்டீரியலா வந்துட்டு இங்கருந்து தான் வரும். அது கொஞ்சம் லேட் ப்ராசஸ் ஆகும். இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் நீங்க வந்து செட்ட வந்து பிளான் பண்ணணும். ஓகே சார். ஒரு நாள் எவ்வளோ நாள்ல செட்டு போட முடியும்? இத்தன நாள் ஆகும் அந்த மெட்டீரியல் இங்கேருந்து வர்றதுக்கு. இதெல்லாம் அதுக்குள்ள பேக்ரவுண்ட்ல நெறைய விஷயம் இருக்கு. ஆர்ட் ஒர்க்குக்கு மட்டும் என்ன சார் பட்ஜெட் ஷேர் பண்ண முடியுமா? அது பட்ஜெட்டு சொல்ல முடியாது. அவங்க நம்ம கேட்கும்போதெல்லாம் நெறைய செலவு பண்ணாங்க. ம். ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஒரு சினிமாவ புரிஞ்சுக்கின்னு, ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு ஒரு ஆர்ட் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒர்க் பண்றது இருக்குல்ல, ம். அது ரொம்ப ரேரா தான் பண்ணுவாங்க. அது நெறைய பேர் தமிழ்ல நெறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனா அவர் வந்து ரொம்ப பழமையான ப்ரொடியூசரு. கொஞ்சம் சினிமா பேஷனட்டா பார்க்கக்கூடியவரு. ரொம்ப லவ்வபுளா ஒர்க் பண்ணுவாரு. ஷான்லியர் அந்த கீழ விழும் பாருங்க. ஆமா. அந்த ஷான்லியரே பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு 7, 8 லட்ச ரூவா சம்திங். ஒரிஜினல் ஷான்லியர ஆமா, தான் ஆமா. போட்டு உடைஞ்சதா ஆமா, சார் ஆமா, அது ஆமா. உண்மையாவே? ஆமாமா. ஒரிஜினல் உடைஞ்சது. ஆனா அத டம்மியா பண்ணா அத விட பணம் அதிகமாகும். ஓகே. அப்ப அது அதுவே ஒரிஜினல் 8,00,000 அத டம்மி பண்ணா அது இன்னும் ஆமா. பல அத விட மடங்கா? அதிகமாகும் ஆக்சுவலா. ஓகே. அதனால வந்து அதையே அது ஆக்சுவலா பாம்பேலேருந்து வர வச்சது. இங்க ம். எதுவும் கிடைக்கல. அந்த செட்ல இருக்கிற லைட் எல்லாமே பாம்பேலேருந்து தான் வர வச்சோம். ஓகே. இங்க எங்கேயும் அந்த பீரியடுக்கான அந்த மூடு லைட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வால் ஒரு ஒரு ஃபிட்டிங்லாம் மாரி லைட் இருந்தது. ஆக்சுவலி ஆமா. அந்த படத்துல ஒரு அந்த அந்த லைட்டே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆ. இருக்கும். ஆமா. அது பிரைட்டா இருக்காது. ம். ஒரு ஃபோட்டோல பார்க்குற மாரி இருக்கும். அந்த உங்களுக்கு அந்த மாரி அவரோட கேமராமேனோட ஒர்க் அது. அந்த டிஓபி நல்லா நம்மளுக்கு ஒரு 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 ஆப்ஜெக்ட்ட கரெக்ட்டா எப்படி எக்ஸிகியூஷன் பண்ணி காட்டுறதுன்றதுன்னு இருக்குல்ல. ம். ஒரு நல்ல கேமராமேன் வரும்பொழுது தான் ஒரு 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 ஆப்ஜெக்ட் நல்லா தெரியும் கண்டிப்பா. ஸ்க்ரீன்ல. அப்படி நல்ல ஒரு டிஓபி அவரு. அதே மாரி நல்ல ஒரு டைரக்டர், ஒரு கிரியேட்டராவும் நல்ல ஒரு ஒரு டைரக்டரும் கரெக்ட்டா இருக்கணும். ஒரு டேஸ்டான ஆளா இருந்தா, அந்த ஃப்ரேமிங்கா அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது, அது கரெக்ட்டா இருக்கும். சில விஷயம்லாம் நான் உட்கார்ந்து சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுங்க. ஒரு செட் நம்ம ஆர்ட் போட்டோம்ல. டைரக்டரா அதனால வந்து கொஞ்சம் அப்படி இல்ல. சரிண்ணா நான் சரிண்ணா ஓகே. பண்ணியிருக்கேன் காட்டுங்க ஆமா. அப்படின்னு. அவங்களுக்கு வந்துட்டு அந்த டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணுவாங்க. ம். நம்ம வந்து நம்ம செட்ட வந்து நம்ம கொஞ்சம் போயிட்டு சொன்னா, "அப்படியாண்ணா சூப்பர்ண்ணா. சரி ஓகேண்ணா." உதாரணத்துக்கு அந்த பால்கனி சீன் இருக்குல்ல. ஆமா. அந்த பால்கனிய நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணிட்டு நான் கூட்டு போய் காமிக்கிறேன் செல்வான்ட்ட. "சூப்பர்ண்ணா நல்லா இருக்குண்ணா." அப்ப இங்க ஒரு சீன் அதுக்கப்புறம் தான் அந்த சீனே அங்க பண்றோம். அதுக்கு முன்னாடி அந்த சீன் அதுக்கு முன்ன இல்லையா? அந்த ஸ்கிரிப்ட்ல அது கிடையாது. ஓகே. அத அந்த பார்த்துட்டு நிலவு சீன் ஆமா. அதுக்கு அது முன்னாடி நல்லா இருக்கணும்னு அத கிடையாது. வச்சு பண்ணாப்ல டைரக்டர். ஓகே. இது மாரி வச்சுக்க.
வர்ணனை இருக்கும் ஆமா, இல்லையா poetic. ஹீரோயின்ஸ், ஆமா, ஆமா, அந்த ஆமா, ஒரு ஆமா. அழகான சீன் படத்துல இல்ல, ஆனா உங்களால அது கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பர், சார். சூப்பர், சூப்பர். கண்டிப்பா துல்கர் சாரோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி பேசியே ஆகணும் சார். ம். அவர் வந்து உண்மையாவே நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றத வந்து பல படங்கள்ல காட்டிட்டே இருக்கார். இன் செட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு சீன்ல பார்க்கும்போது நானே மெய் மறந்துட்டேன் அப்படின்னா அது என்ன? என்னன்னா, அப்போ ஒரு நார்மல் படமா இருக்கும்போது, அவரு 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 ஒரு நல்ல ஆக்டர்ன்றத ம். அவரே தான் ப்ரூவ் பண்ணணும். ம். இப்ப இந்த படத்திலேயே வந்துட்டு, "ஏய் நீ நல்லா நடிப்பியா? நான் நல்லா இப்படி ஒரு விஷயத்த கொண்டாந்து கதை சொல்லுது. ம். அப்ப இன்னும் அவருக்கு வந்துட்டு அந்த நடிப்போட உள்ளுக்குள்ள இது. அந்த வேற வேற ஒரு விஷயத்த நம்ம அட்டெண்ட் பண்ணோன்னே, அவர வெளியில கொண்டு வந்து நிறுத்துற இடம் இருக்குல்ல, ம். அது இந்த படத்துல ஆக்சுவலா கதை அது மாரி அமையுது. டைரக்டர் அவருடைய அவருடைய உள்ளுணர்ந்து உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வர விஷயம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்குற கொஞ்சம் நஞ்ச விஷயங்கள தூக்கி வெளிய எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வர்றது. அது இந்த படம் பண்ணுச்சு. அப்படி பார்க்கும்போது ஸ்பாட்லயே அது பயங்கரமா இருந்தது. நான் மானிட்டர்ல பார்ப்பேன். அப்பா 2 அதாவது துல்கரோட சுத்தி யாருமே நிக்க முடியாது. அது சும்மா அதெல்லாம் வந்து இப்போ கணேஷ் சார்லாம் வந்து நடிச்சிருக்காரு ஓகே. ஆனா அவர்லாம் வந்து பிச்சு அப்படியே சாப்பிட்டு போயினே இருப்பாப்ல ஸ்பாட்ல. நான் உண்மையில மறந்துருக்கேன் பார்த்து. படத்துல மட்டும் இல்ல. படத்துல உதாரணத்துக்கு ஆமாமா. இல்ல. படம் ஆக்சுவலா ஷாட்ல மட்டும் தான் வருவார். வெளியில வந்தா நார்மலா இருப்பாரு. ம். ரொம்ப குவைட்டா அப்படியே ரொம்ப சாஃப்ட் நேச்சரா அப்படி இருப்பாரு. ஆனா அந்த அந்த கேமராவுல வந்துட்டு டேக்குன்னு சொல்லும்போது அந்த ஒரு அந்த டயலாக் சொல்லி காட்டுவார்ல மாடுலேஷன். ஒரு நாள் நிறைய வாட்டி. மாடுலேஷன். ஆமா ஆமா. இல்ல என் ரசிகர்கள் இப்படி ம். அப்படி ஒரு கடைசியா ஒண்ணு சொல்லுவார் பாரு. அது பாரு. சேர ஒரு திருப்பி. ஆக்சுவலா அந்த படத்துக்காக சொல்றது. ஆக்சுவலா ஆடியன்ஸ்க்கே அப்படிதான் இருக்கும். நம்ம தியேட்டர்ல பாக்குறவனுக்கும் அப்படி சேர் அப்படி தூக்கி காலை தூக்கி வச்சுட்டு ஒரு ரஜினி மாதிரி ஒண்ணு பண்ணுவாப்ல. ம். சின்னதா ஒரு மிஸ்டியா இருக்கும். அதெல்லாம் செம்மையா அதெல்லாம் வேற லெவல். அவரும் சொல்ல வேணாம். எல்லாருக்கும் தெரியும். அவரு ராணா சார் செட்ல எப்படி இருப்பாரு ஆக்சுவலி அவரோட விஷயங்கள்? ராணா வந்துட்டு செட்ல இருக்கிறத தாண்டி அவரு அந்த போர்ஷன் பண்ணது. அவரு ப்ரொடியூசர் படத்துக்கு. ம். அவர்தான் அந்த படத்தோட ஒட்டுமொத்த பிகினிங்ல இருந்தே வந்து அவர்தான் கூட இருந்து இதை எப்படி பண்ணலாம் என்னன்னு அப்படியே கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது அவர்தான். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.